எல்லாருமே நடிக்கதாங்க செய்யறாங்க. யார் உண்மையிலே இருக்காங்க? முன்னாடிலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அவங்களாம் எவ்வளவு எப்படி லைஃப லீட் பண்றாங்க பாரு அப்படி சொல்லிட்டு. உள்ள போய் பார்த்தாதான் அவங்களுக்கு எப்படி வந்து அவங்க லைஃப் இருக்குன்னு தெரியும். ட்ரூ லவ் அப்படின்னா என்னுடைய பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களுடைய விருப்பங்கள் என்ன அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டாலே என்னுடைய விருப்பம் என்னங்கறத அவங்க தேட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு அதுக்கு யாருமே ரெடி இல்லைன்னு நினைக்கிறேன். மத்தவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது தான் ட்ரூ லவ் நான் நினைக்கிறேன். ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. கோ வித் த ஃப்ளோ. என்ன வருதோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு வாழுங்க. நீங்க தனியா தான் வந்தீங்க, தனியா தான் போறீங்க. லோன்லினஸ் ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. உங்க பார்ட்னர் கிட்டயோ யார்கிட்டயோ, அப்பா அம்மா உள்பட யார்கிட்டயும் எதிர்பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா உங்களை வந்து கேர் பண்ற மாதிரி இருந்தா அது எக்ஸ்ட்ரா போனஸ். ஆனா நீங்க லோன்லியா வாழறதுக்கு கத்துக்கோங்க. பேம்பர் பண்ணி வளர்த்துக்கிட்டு தான் அப்படி மாறுறாங்க. அதுவும் தாங்க. ஏன்னா பேசிக் சரியில்லை. எது வரைக்கும் எங்களை நீங்க நாடலாம், எது வரைக்கும் நீங்க வந்து உங்க லைஃப் நீங்க பாத்துக்கணுங்கிற விஷயத்த ஒரு ரோல் மாடலா அவங்க வாழ்ந்து பார்க்கும்போது நம்ம பாக்குறோம் இல்லையா, அதுவே அங்கேயே வந்து அடிதடி சண்டை அப்படி இப்படின்னு போச்சு. அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படித்தானே நம்ம வந்து நம்ம லைஃப லீட் பண்ணுவோம்.